தமிழகத்துல கனமழை பதிவாகும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம முன் அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, எப்பப்போலாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும், எந்த மாவட்டங்கள்ல கனமழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோங்க. மார்ச் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நமக்கு மழை தொடங்கியாச்சு. ஒரு சில மாவட்டத்துல ஏற்கனவே நமக்கு மழை தொடங்கியாச்சு. இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல மழை தொடங்காமலே இருக்கு. அதுதான் பலரும் கேட்டிருக்காங்க. இன்னும் சென்னை போன்ற பகுதிகளாகட்டும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள், இன்னும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை இன்னும் தொடங்காம இருக்கு. இந்த பகுதிகள் கடலோர மாவட்டத்துக்கெல்லாம் எப்பங்க எங்களுக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிற சில கேள்விகளும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. அதே போல உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை தீவிரம் இல்லாம இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஈரோடு மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள்ல அந்த ஆலங்கட்டி மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமாகியது. இந்த ஒரு மாவட்டங்கள் மட்டும் கிடையாது, இன்னும் பல மாவட்டங்கள் நமக்கு காத்திருக்கு. இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் நீங்க பாருங்க, பல்வேறு மாவட்டத்துல மழை பொழிவு தீவிரமாகவே இருக்கும். திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மழை பதிவாகி இருக்கு. அதே போல கன்னியாகுமரி மாவட்டங்கள் ஆகட்டும், ராமநாதபுரம் மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நீலகிரி மாவட்டத்திலும் மழை பதிவாகி இருக்கிறத பார்க்கிறோம். படிப்படியாக நாளுக்கு நாள் மாவட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. மழை பொழிவுல நிறைய மாவட்டங்கள் தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு. இப்ப அடுத்து வரப்போகிற இந்த 3 நாட்கள்ல எங்கெல்லாம் இன்னும் மழை சரியா பெய்யலையோ, எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கோ, அந்த பகுதிகள் எல்லாம் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்பாக அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த ஐஸ் மழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலங்கட்டி கனமழையானது தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் விட்டு விட்டு தீவிரமடையும். சில மாவட்டங்கள்ல ஐஸ் மழையாக இருக்கும், சில மாவட்டங்கள்ல ஒரு சாதாரண மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும். எது எப்படி இருந்தாலும் பல்வேறு மாவட்டங்கள் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை மாலை அல்லது இரவு நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல பகல் நேர வெப்பநிலையும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். உதாரணமா நீங்க கரூர், பரமத்தி போன்ற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை பதிவாகிட்டு தான் இருக்கு. இன்னும் நிறைய மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் இன்னும் தீவிரமாகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் மழை பொழிவு, இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். தென் மாவட்டங்கள் முதலாவது நம்ம இப்ப பார்க்க போறது தென் மாவட்ட பகுதிகள். குறிப்பா மதுரை முதல் குமரி வரைக்கும் ஏதேனும் மழைக்கான வாய்ப்பு இருக்குமானா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மதுரை மாவட்டங்கள்ல ஏற்கனவே பல இடங்கள் நல்ல மழை பொழிவு 1 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு மதுரை மாவட்டங்கள்ல பதிவாகி இருக்கிறது. மதுரை மாவட்டம், திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்துல இங்கெல்லாம் நமக்கு பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். மாலை நேரங்களில் கருமயங்கள் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் நல்ல ஒரு வானம் மேகமூட்டமாக இருக்கும். அதே சமயங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் தென் மாவட்டத்துல தொடர்ந்து மார்ச் 22 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் மட்டும் மழை இல்லைங்க, 4-5 நாட்கள் தொடர்ந்து தென் மாவட்டத்துல மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் மழை ஆரம்பிச்சிருக்கு. மதுரையில 1 சென்டிமீட்டர், ராமநாதபுரத்துல 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலியில ஒரு 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மற்ற மாவட்டங்கள் விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் மற்ற பகுதிகளிலும் கணிசமாக மழை பொழிவுகள் கண்டிப்பாக நமக்கு அதிகரிக்கும். ஆனா ஒரு மிக கனமழை, அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற அளவுக்கு மழை பொழிவு கிடையாது. ஓரளவு மிதமானதுல இருந்து கனமழை, அதாவது 1 மணி நேரம், அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் தான் இந்த மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்ட பகுதிகளில். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மார்ச் 21 வரைக்கும் கண்டிப்பா மழை இருக்கு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி மாவட்டங்கள் தயாராகிக்கோங்க. கண்டிப்பா மழை உண்டு. அதுல ஏற்கனவே ஈரோடு மாவட்டங்கள்ல ஆலங்கட்டி மழை தொடங்கிடுச்சு. அடுத்து திருப்பூர் மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூரிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூரிலும் பகுதியான மழையாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ஒரு பகுதியான கனமழையாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்பார்க்கப்படுகிறது.
அப்போ வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தென் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால மார்ச் 22 வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீங்க எல்லாமே உஷார் நிலையில இருந்துக்கோங்க. உள் மாவட்டத்திலும் வெப்பசலன இடிமழை அதிகரிக்கும். தென் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்கள்ல பலமான மழை பொழிவுகள், பலத்த காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தென் மாவட்டத்திலும் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை குறித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா உள் மாவட்டங்கள்ல சில மாவட்டங்கள்ல ஆலங்கட்டி மழையாகவும் பதிவானதை பார்த்தோம். அதே மாதிரி ஆலங்கட்டி மழை பொழிவு வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல நமக்கு வருமா அப்படின்னா படிப்படியாக நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கிடும். இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு பகுதியாக சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பும் இருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கணிசமாக இனிமே நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும், அதே மாதிரி மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்குமே பகுதியாக சில இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு நம்ம மிக தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்துல மழை கிடைக்கும் அப்படின்னு. சென்னை உட்பட நமக்கு மிதமான மழை உறுதியா பதிவாகும். பொறுமையா இருங்க. மழை வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்றது, மழை வரலன்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. அதனால மழை கண்டிப்பாக உண்டு. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகள் முழுவதுமாக மார்ச் 22க்குள்ள கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகரிக்கும். டெல்டா மாவட்டத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசானது முதல் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அதனால வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கணிசமான மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். அடுத்ததாக எத்தனை சென்டிமீட்டர் மழை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதிகபட்சம் 4 அல்லது 5 சென்டிமீட்டர், அதாவது உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல அதிகபட்சம் 4 அல்லது 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும். குறைஞ்சபட்சம் பெரும்பாலான மாவட்டங்கள் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளதான் மழை பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால 25 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வரலாறு காணாத கனமழை அப்படிலாம் நமக்கு எதுவுமே இல்லை. அந்த மாலை நேரங்கள்ல வந்தோடனே அந்த பகல் நேரங்கள்ல கண்டிப்பா வெயில் இருக்கதான் செய்யும். பகல் நேரங்கள்ல மழை வருமானு கேக்குறீங்க. பகல் நேரங்கள் காலை நேரம் மழை பொழிவு கண்டிப்பா கிடையாது. மாலை மற்றும் இரவு நேர மழை பொழிவுகள் மட்டும் நீங்க எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் மிதமான மழை. இப்போ உதாரணமாக நீலகிரி மாவட்டத்துல 1 சென்டிமீட்டர் மழை கடந்த 24 மணி நேரத்துல பதிவாயிருக்கு. இது போல ஒரு மிதமான மழை, லேசான மழை கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறு ஆகட்டும், அதே மாதிரி நம்ம தேனி மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்கள் ஆகட்டும், இந்த பகுதிகளில் கணிசமாக ஒரு சாரல் மழை, லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியில மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வரப்போகிற இந்த 4 நாட்கள் மழைக்கு அப்புறமா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்க போகுது. வரப்போகிற மார்ச் 24, 25க்கு அப்புறம் வெயிலுடைய தாக்கம் பகல்ல ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். ஒரு 3-4 நாட்கள்லாம் மழை பொழிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தியில் 38.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தில தான் அதிகப்படியான வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகியிருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில பல்வேறு பகுதிகளில் மழை தொடங்கியாச்சு. இன்றைக்கு உள் மாவட்டங்களிலும் அதே மாதிரி கடலோரத்தில் சில பகுதிகளிலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நாளை மறுநாள் வலுவான மழை பொழிவுகள் நிறைய மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.